அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நான் முதலாவது படித்த அந்த வேத பகுதியினுடைய முதல் பகுதியை 2 வசனங்களை இரண்டாவது செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். அந்த வேத பகுதி லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 49, 50 ஆகிய வசனங்கள். முதல் வேத பகுதியினுடைய முதல் செய்தியினுடைய இன்றைய முதல் செய்தியினுடைய முந்தின பகுதி 2ஆம் செய்தியாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரே செய்தியாக எடுப்பதற்காகத்தான் எடுத்தேன், ஆனால் சற்று காலதாமதமாகிவிடும். அதனாலே அதை 2 பகுதியாக பிரித்து பிற்பகுதியை முதலாவது செய்தியிலும் முற்பகுதியை 2வது செய்தியிலும் தர விளைகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. லூக்கா 12:49-50. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த வார்த்தையிலே புதைந்து கிடக்கிற ஆழமான உண்மைகள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அவருடைய மாம்சீக வாழ்விலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்கள் முழுவதும் நெருக்கத்திலும் ஒடுக்கத்திலும் இடுக்கத்திலும் தான் வாழ்ந்திருக்கிறார். அவமானத்திலும் நிந்தனையிலும் பரிகாசத்திலும் பொய் குற்றச்சாட்டுகளிலும் தான் வாழ்ந்திருக்கிறார். இல்லாமையிலும் இயலாமையிலும் வறுமையிலும் தான் வாழ்ந்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் மாட மாளிகையிலே பிறக்கவில்லை, கூட கோபுரத்திலே பிறக்கவில்லை. அரண்மனை வாழ்வை அவர் நேசிக்கவில்லை, அரண்மனையிலே பிறக்கவும் இல்லை. தாவீதின் அரசன், தாவீதின் குல பேராக அரச குலத்து மகனாக வறுமையில் வாழ்ந்த யோசேப்பு மரியாள் என்பவர்களுடைய மகனாகத்தான் பிறந்திருக்கிறார். அவருடைய வளர்ப்பு தந்தையாகிய யோசேப்பு தச்சு வேலை செய்தவர், ஆசாரி பணி, மர தச்சு வேலை செய்தவர். அந்த பணியைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 30 வயது வரையிலும் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் நம்மை போல பாடுள்ளவராக மனுஷனாகத்தான் வாழ்ந்திருக்கிறார். சுகபோகமாக அவர் வாழ்ந்தவர் அல்ல. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழுவோம் என்று சொல்லுகின்ற போது நாம் இருக்கிற நிலையிலே எந்த பணிகளிலே பணியாற்றி அதன் மூலமாய் வருவாயை சம்பாதித்து அதை கொண்டு திருப்தியாக வாழ பழகுவோம் என்று தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்ற அழைக்கின்றோம். அருமையானவர்களே, இங்கே அவர் சொல்வது, அவர் என்ன விரும்புகிறாராம்? பூமியிலே அருவருப்புகள், இந்த நாட்களிலே பெருகி போன அக்கிரமங்களை விட, அநீதிகளை விட, அருவருப்புகளை விட, பொய்களை விட, பித்தலாட்டங்களை விட, ஏமாற்றுக்களை விட அதிகமாக சீரழிந்து தான் அன்றைய நாட்களிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ராயேல் சமூகம், யூத சமுதாயம் இருந்திருக்கிறது. உலகமெங்கும், அங்கே மட்டுமல்ல, உலகமெங்கும் இந்த நிலைதான் இருந்திருக்கிறது. அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் எவ்வழியை பின்பற்றுகிறார்களோ, எந்த மார்க்கத்திலே வாழுகிறார்களோ, தீய நடவடிக்கைகளிலே தீய மார்க்கத்திலே அவர்கள் வாழ விளைகிறார்கள் என்றால் உலகமும் அந்த வழியிலே தான் சென்று கொண்டிருக்கும். நான் இப்படி ஒரு செய்தியைத்தான் இன்றைக்கு தர விரும்பினேன். உலகம் எவ்வளி, திருச்சபை எவ்வளியோ, அதை நான் அடுத்த செய்தியிலே அடுத்த நாளுக்காக வைத்திருக்கிறேன், நாளைய தினத்திற்காக. திருச்சபை எவ்வளியோ அவ்வளியே உலகம், திருச்சபை எவ்வளியோ அவ்வளியே தேசம், திருச்சபை எவ்வளியோ அவ்வளியே நாடு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருச்சபை எந்த வழியை போதிக்கிறதோ, எந்த வழியை பின்பற்றுகிறதோ, திருச்சபை எந்த வழியிலே வாழ்ந்து காட்டுகிறதோ அந்த வழியைத்தான் திருச்சபையின் குடும்பங்கள் பின்பற்றும். திருச்சபை சார்ந்திருக்கிற அந்த கிராமம் பின்பற்றும். திருச்சபை சார்ந்திருக்கிற அந்த நாடு பின்பற்றும், அந்த தேசம் பின்பற்றும்.
உலகளாவிய திருச்சபை பின்பற்றுகிற எவ்வழி செல்கிறதோ அவ்வழியே தான் உலகமும் பயணிக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் இன்றைய செய்தியாக எடுக்க விரும்பினேன். நாளைய தினத்திலே அந்த செய்தியை தருகிறேன். இன்றைக்கு இந்த செய்தி, ஆயிலும் பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் என்று சொல்லுகிறார். ஏனெனில் அன்றைய தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயல் சமுதாயம், யூத சமுதாயம் உலகத்தின் அருவருப்புகள் அனைத்தையும் பிரதிபலிக்கிற ஒரு சமூகமாக மாறியிருந்தது. உலகம் எவ்வளி ஓடிக்கொண்டிருந்ததோ அவ்வளியே யூத சமூகமும் ஓடிக்கொண்டிருந்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் கூட்டமும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தது. அதனாலே அவர் அக்கினியை போடுவதற்காக வந்தார், பூமியை அக்கினியினால் அழிப்பதற்காக. ஏனெனில் அவர் அக்கினியினால் அழிப்பதற்காக வந்தேன் என்று சொல்வதற்கு வேறொரு காரணம் இருக்கிறது. முதலாவது, நோவா காலத்திலே அக்கிரமம் பெருகி போனபடியினாலே தேவன் ஜலப்பிரளயத்தினாலே பூமியின் மனித கூட்டத்தை, உலகத்தை, பூமியை வாரிக்கொண்டார். பூமியின் சர்வ ஜீவ ஜந்துக்களையும் மனிதரையும் வாரிக்கொண்டார். அதனாலே நோவாவினிடத்திலே ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். தம்முடைய வானவில்லை, 7 நிறங்கொண்ட ஒரு வானவில்லை வானத்திலே வைத்து, இது உனக்கும் எனக்கும், பூமியின் ஜனங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உடன்படிக்கை. இனி ஜலப்பிரளயத்தினாலே, மழையினாலே பூமியை அழிக்க மாட்டேன் முழுவதுமாக என்று அங்கே வாக்கு பண்ணினார். அதனாலே இனி பூமியிலே அருவருப்புகளும் அநீதிகளும் அக்கிரமங்களும் பொய்களும் பித்தலாட்டங்களும் ஏமாற்றுகளும் துரோகங்களும் வஞ்சகங்களும் அருவருப்பான பாவ இச்சைகளும் மலிந்து போகின்ற போது, ஆணோடு ஆண் உறவு கொள்வது, பெண்ணோடு பெண் உறவு கொள்வது, ஹோமோசெக்ஸ், லெஸ்பியன், இப்படிப்பட்ட உறவு முறைகள், முறைகட்ட உறவு முறைகள், முறை தவறிய உறவு முறைகள் பூமியிலே பெருகுகின்ற போது பூமியை தேவன் அக்கினியினால் அழிப்பதற்கு சித்தம் கொண்டிருக்கிறார். அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் பூமியிலே அக்கினியை போட வந்தேன், பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் அவர் பரலோகத்தின் பரிசுத்த அக்கினியை, அந்த பணியை செய்வதற்கு காலத்தை நீட்டி வைத்துவிட்டு அதற்குத்தான் சொல்லுகிறார், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆயிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அதனாலே என்ன செய்கிறார், பூமியின் மேல் அக்கினியை இப்பொழுது போடுவதில்லை என்று தவிர்த்து வைத்திருக்கிறார். அதை காலம் தாழ்த்துகிறார். அது ஒரு தேவனுடைய கிருபை. பூமியை ஒட்டுமொத்தமாக அக்கினியினால் ஜலப்பிரளயத்தினால் அழித்தது போல ஒட்டுமொத்தமாக பூமியை அக்கினியினால் அழிப்பதற்கு அவர் தயங்குகிறார், காலம் தாழ்த்துகிறார். எதற்காக? பூமியின் மக்களினங்கள் அனைவருடைய இருதயங்களிலும் பரலோகத்தின் அக்கினியாகிய தேவனுடைய வார்த்தைகளை, பாவங்களை பட்சிக்கிற பரலோக அக்கினியாகிய தேவனுடைய வார்த்தைகளை மனிதர்களுடைய இருதயங்களிலே போட விரும்புகிறார். அதனாலே அவர் 3.5 ஆண்டுகள் நற்செய்தி அறிவித்தார். தேவனுடைய கட்டளைகளை புதிய உபதேசங்களாக, வரட்டு உபதேசங்களாக அல்ல, கபட உபதேசங்களாக அல்ல, யூத ரபிமார்கள், வேத போதகர்கள், யூத பரிசேயர்கள் வாழ்ந்து காட்டிய முறையில் அல்ல, பேசி பிரசங்கித்து காட்டிய, வேதத்தை போதித்து காண்பித்த முறையில் அல்ல, சற்று வித்தியாசமாக வேதத்தின் ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்தி காண்பித்து அவைகள் மூலமாக அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுகிற மனித இருதயங்கள் அக்கினியினால் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக அவருடைய இருதயங்களிலே தேவனுடைய வார்த்தைகளாகிய பட்சிக்கிற அக்கினியை போட்டு அவர்களை புதுப்பிக்க, அவைகளை உயிர்ப்பிக்க விரும்பினார். அந்த பணியை 3.5 ஆண்டுகள் செய்தார். அருமையானவர்களே, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அக்கினியை போட வந்ததில் 2 விதமான கருத்துக்கள். ஒன்று, பூமியை ஒட்டுமொத்தமாக அக்கினியினால் எரித்து சாம்பலாக்குவதற்காக வந்தார். ஏனெனில் அக்கிரமம் பெருகி போயிற்று. அது அவருடைய மிகுந்த கிருபையினாலே அது தவிர்க்கப்பட்டது. அந்த கிருபையை அவர் வெளிப்படுத்தி நிறைவேற்றி முடிப்பதற்காக அவருக்கு ஒரு பணி ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. அந்த பணியை அவர் செய்து முடிக்க வேண்டும். அதுதான் முதலாவது அவருடைய வேலை.
அதான் கிருபை, தேவனுடைய மகா பெரிதான கிருபை. சிலுவையிலே தம்முடைய 2 கைகளையும் விரித்து ஆணிகளால் அடிக்க ஒப்பு கொடுத்தாரே, அதான் அவருடைய மிகுந்த கிருபை, அமேசிங் கிரேஸ், ஆச்சரியமான கிருபை. அந்த பணியின் நிமித்தமாக உலகத்தை முழுவதுமாக அழிப்பதற்கு, அக்னியினால் நெருப்பினால் சுட்டரிப்பதற்கு பதிலாக அதை நிறுத்தி வைத்துவிட்டு மனித இருதயங்களை உயிர்ப்பிப்பதற்காக தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகளை அவருடைய உள்ளங்களிலே போடுவதற்காக 3.5 ஆண்டுகள் பணி செய்தார். அந்த காலத்திலே அவருக்கு நெருக்குதல்களும் ஒடுக்குதல்களும் அவமானங்களும் பரிகாசங்களும் குற்றச்சாட்டுகளும் அவர் மேல் குவிக்கப்பட்டன. அவரை பின்தொடர்ந்தவர்கள் அவரை சோதிப்பதற்காகவே, அவர் மேல் குற்றம் கண்டுபிடிப்பதற்காகவே பயணித்தார்கள் அவரோடு கூட. அருமையானவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. என்ன ஸ்நானம்? இந்த வார்த்தையை இன்று அநேகர் தவறாக பயன்படுத்துகிறார்கள். நான் ஏன் இந்த பகுதியை எடுத்தேங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. அது 2 செய்திகளா பிரிக்கிறதுக்கும் அதுதான் காரணம். இந்த முழுக வேண்டும், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. இன்று அநேகர் புரட்டு உபதேசிகள் அதைத்தான் பிரசங்கிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுகி ஸ்நானம் எடுத்தார். அவர் எதை வைத்து சொல்லுகிறார்கள்? யோர்தான் ஆற்றிலே யோவான் ஸ்நாகனிடத்திலே ஞானஸ்நானம் வரும்படியாக இறங்கினார், உண்மை. அங்கே முழுகினார் என்று எழுதப்படவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளணும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே அவர் முழுகினார். யோர்தான் ஆற்றிலே முழுக்கு முனிவர் யோவானுக்கு முன்பாக யோவானாலே அவர் தண்ணீரிலே யோர்தான் ஆற்றின் தண்ணீரிலே முழுக்கப்பட்டார் என்று எழுதுவதற்கு என்ன குறைபாடு, என்ன தடை வந்து விட்டது? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. அங்கே அவர் முழுக்கப்பட்டிருக்கிறார், தண்ணீருக்குள் முழுகினார் என்றால், முழுக்கினார் என்றால், அங்கே முழுக்கினார் என்று எழுதுவதற்கு எந்த தடையும் இல்லையே, எந்த இடைஞ்சலும் இல்லையே. இங்கே லூக்கா 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே, அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறாரே, நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. எப்பொழுது இதை சொல்லுகிறார்? யோர்தான் ஆற்றிலே 30வது வயதிலே யோவான் ஸ்நாபகன் மூலமாக ஸ்நானம் பெற்றார், ஆற்றில் இறங்கினார், உண்மைதான். ஸ்நானம் முடிந்தவுடனே ஆற்றில் இருந்து ஏறினார், உண்மைதான். அங்கே முழுகினார் அல்லது முழுக்கினார் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த இடத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறார். ஞான ஸ்நானம் பெற்று கரையேறி 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த நடுப்பகுதியிலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அவர் எதை சொல்லுகிறார்? ஆற்றின் தண்ணீரிலே முழுக்கி ஸ்நானம் எடுப்பதை, தண்ணீருக்குள் குளத்தின் தண்ணீரிலே, தொட்டிகளில் நிரப்பப்பட்டிருக்கிற தண்ணீரிலே, ஆற்றின் தண்ணீர்களிலே, ஊற்றின் தண்ணீர்களிலே, மழை தண்ணீரிலே, சமுத்திர ஜலத்திலே முழுக்குவதை குறித்து அவர் சொல்லவில்லை. நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு என்று சொன்னவருக்கு, அதை அப்படியே பதிப்பித்து வைத்திருக்கிற இந்த நற்செய்தியாளர்களுக்கு, ஏன் மத்தேயு நற்செய்தியிலும் லூக்கா நற்செய்தியிலும் அவர் யோர்தான் ஆற்றிலே இறங்கினார் என்று, ஏறினார் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு இடையிலே யோர்தான் ஆற்றிலே இறங்கினார், யோவான் ஸ்நாபகன் தண்ணீரிலே முழுக்கினார் என்று எழுதுவதற்கு என்ன குறை வந்துவிட்டது, என்ன தடை வந்துவிட்டது? அங்கேயும் எழுதி இருக்கலாமே. இல்லை, அங்கே ஏன் அதை எழுதவில்லை என்றால், இயேசு கிறிஸ்து தண்ணீரிலே யோர்தான் ஆற்றிலே முழுக்கப்படவில்லை யோவான் ஸ்நாபகனாலே, முழுக்கு முனிவர் யோவானாலே. இயேசு கிறிஸ்து யோர்தான் ஆற்றிலே தண்ணீருக்குள் முழுக்கப்படவில்லை. அதனாலே தான் அங்கு முழுக்கினார் என்ற வார்த்தை எழுதப்படாமல் தவிர்க்கப்பட்டது. இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் வேதத்தினுடைய வசனங்களை புரட்டுகிற விதத்தை நீங்கள் யோசித்து பாருங்கள். தங்களுக்கு வேண்டியபடி வேத வசனத்தை புரட்டுகிறார்கள். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவு நெருக்கப்படுகிறார். அவர் சொன்ன ஸ்நானம் எது? பாடுகள், உபத்திரவங்கள், அடிகள், காயங்கள், ரத்தம் சிந்துதல்,
சிலுவையில் அடிக்கப்படுதல், சிலுவையிலே பாடுபட்டு மரித்தல், ரத்தம் சிந்தி மரித்தல். இதுதான் அவர் சொன்ன என்ன பாடு, என்ன பாடுகள். நான் முழுக வேண்டிய, அவர் சொன்ன ஸ்நானம் அதுதான். நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. நிறைய ஸ்நானம் இல்லை, ஸ்நானம் ஒன்றே. நீ ஸ்நானம் சடங்காச்சாரமாக திருச்சபையிலே அங்கம் வைப்பதற்காக நீ கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரே காரணத்தினால், நீ கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறேன் என்று பொய் சொல்லி சில நோக்கங்களுக்காக, சில வரத்துக்காக, சில ஆசீர்வாதங்களுக்காக, சில நன்மைகளுக்காக, நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக திருச்சபைகளை அங்கம் வைக்கிற நீ என்ன சொல்லுகிறாய்? நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி கிறிஸ்துவின் சபைகளை அங்கம் வைப்பதற்காக மூழ்கி ஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய். இது சடங்கு. கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவரும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கம் வைப்பதற்கு ஒரு சடங்கு, ஒரு அடையாளம் மட்டுமே. இது தண்ணீரினாலே ஸ்நானம் கொடுக்குதல். ஸ்நானம் தேவனுடைய வார்த்தைகளும் உங்களை சுத்திகரிக்கும், அதுவும் ஸ்நானமே. தேவ வசனம் உங்கள் மேல் மழை போல் பொழியப்படுவது, தேவனுடைய சத்திய வசனங்களை உங்களுக்கு போதிப்பதும் ஸ்நானமே. தேவ வசனங்களே உங்களை சுத்திகரிக்கும். அதுபோல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த பொழுதிலேயே உங்களுக்கு சமாதானம் வந்து விடாது, உங்களுக்கு நன்மைகள் வந்து விடாது. கிறிஸ்துவை முழுமையாக உண்மையாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, அவமானங்கள் உண்டு, கைவிடப்படுகின்ற அனுபவங்கள் உண்டு, பொய் குற்றச்சாட்டுகள் உண்டு, சாட்டை அடிகள் உண்டு. அதாவது சாட்டையினால் அடிக்கப்படாவிட்டாலும் வார்த்தைகளினால் அடிப்பார்கள். அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது, நாவினால் சுட்டவடு, திருவள்ளுவர் சொல்லுவார் தானே. உன்னை காயப்படுத்தி சாட்டைகளினால் அடித்து காயப்படுத்தி துன்பப்படுத்துவதை பார்க்கிலும், வேதனைப்படுத்துவதை பார்க்கிலும் அதிக வேதனையை தருவது வார்த்தைகளை சாட்டைகளினால் அடிப்பது போல, வார்த்தைகளினால் உங்களை அடிப்பது, உங்களை கேவலப்படுத்துவது, உங்களை அவமானப்படுத்துவது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் உண்மையிலேயே கிறிஸ்தவனாக மனமாற்றம் பெற்ற கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு, விசுவாசத்திலே கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திலே வளர்ந்து வருகின்ற அந்த விசுவாசிக்கு நிச்சயமாக உண்டு. இந்த மாம்ச சரீரத்திலே நீ உயிரோடு இருக்கிற நாள் அளவும் உன்னுடைய உள்ளான மனிதன், உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய ஆத்துமா ஆகிய உள்ளான மனிதன், உன்னுடைய நிஜ வடிவம் ஆகிய வானத்தின் நட்சத்திரத்தை போல பிரகாசித்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய தூதனோடு நீ அங்கே தூதனாக இருக்கிறாய். வான மண்டலத்திலே உன்னதத்திலே உன்னுடைய நிஜ வடிவம் இருக்கிறது. அந்த நிஜ வடிவத்தினுடைய ஒரு அம்சம், அதாவது 99% நிஜ மனிதன் அங்கே வானத்திலே தேவகுமாரனாக, தேவதூதனாக, வானத்திலே ஒளி விளக்காக, நட்சத்திரமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கிறான். 99% உன்னுடைய அதிலுடைய ஒரு சதவிகிதம் தான், ஒரு அம்சம் தான் நீ. இந்த உன்னில் இருக்கிற ஆத்மா அதிலே உன்னதத்தில் இருக்கிற நிஜ வடிவத்தினுடைய ஒரு சதவிகிதம் தான். இந்த 1% உன்னுடைய உள்ளான மனிதன், உன்னுடைய நிஜ ஆத்மா, உன்னுடைய நிஜ மனிதம் என்று ஒன்றோடு கிறிஸ்துவின் வழியாக கிறிஸ்துவை போல பூரண வளர்ச்சிக்கு நீ வர வேண்டும் என்றால், கிறிஸ்துவை போல பூரண புருஷனாக நீ மாற வேண்டும் என்றால், உனக்கு மரணம் மட்டும் உன்னுடைய ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு வெளிப்பட்டு உன்னுடைய நிஜ வடிவமாகிய 99% நிஜ மனிதனோடு, தேவகுமாரனோடு அல்லது தேவதூதனோடு அல்லது அந்த நட்சத்திர தூதனோடு ஒன்றிணையும் மட்டும் உனக்கு இந்த சரீரத்துக்குள்ளே உன்னுடைய ஆத்மாவாகிய உள்ளான மனிதன் இருக்கும் வரையிலும் இந்த சரீரத்திலே உனக்கு பாடுகள் உண்டு. இந்த பாடுகளை மேற்கொண்டு சரீரத்திலே நீ வேதனைப்பட்டுத்தான் மறுபடி பிறக்க வேண்டும். தேவகுமாரனாக, தேவதூதனாக நீ பிறக்க வேண்டும் என்றால் பாடுவோம் மரண வீட்டில், நான் தூதனாக வேண்டும். எனக்கு பாட்டு ராகம் எல்லாம் வராது. நான் தூதனாக வேண்டும் என்று நீங்க பாட்டு பாடுவீங்க.
உண்மையிலேயே நீங்கள் தூதர்தான், தேவனுடைய தூதர்கள், உன்னதத்தில் இருக்கிற தேவ தூதர்களுடைய நிழல் வடிவங்கள். அதில் உள்ள அந்த உன்னத தேவதூதனுடைய அல்லது தேவனுடைய குமாரனுடைய ஒரு அம்சம், அந்த 99% அங்கே இருக்கிறது. 1% அந்த ஆத்மா, அந்த ஆவி ஒளி உடல் சரீரம் உன்னுடைய சரீரத்திற்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த கட்டப்பட்டிருக்கிற இந்த சரீரம், இந்த சரீரத்துக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிற உன்னுடைய நிஜ ஆன்மாவாகிய நிஜ உள்ளான மனிதன் கட்டவிழ்க்கப்பட்டு உன் சரீரத்தை விட்டு, அதாவது கட்டவிழ்க்கப்படும் போது உன்னுடைய சரீரத்தை விட்டு அது வெளியே வந்துவிடும். பூரணமாக விடுதலை பெற்ற விடுதலை வாழ்வை கிறிஸ்துவின் வழியாக பெற்றுவிடும். குறைகள் திரைகள் இருந்தாலும், ஆத்மா உள்ளான மனிதனிலே குறைகள் இருந்தால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்கும். நீ சுத்திகரிக்கப்பட்டவனாக, கிறிஸ்துவை போல பரிசுத்தமாக்கப்பட்டவனாக உன்னுடைய ஆத்மா உன்னுடைய சரீரத்தை விட்டு வெளியேறி வரும்போது உன்னுடைய 99% நிஜ வடிவம், பரலோகத்தில் இருக்கிற வானமண்டலத்தின் உன்னதங்களிலே நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிற அந்த நிஜ வடிவம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒன்றோடு இணைக்கப்படும். அதுதான் நீ பூரணத்துவம், உன்னுடைய பூரணத்துவம். அன்பான விசுவாசியை நீ அதை புரிந்து கொள். சும்மா தண்ணீர்ல முழுகின உடனே இயேசு கிறிஸ்து சொல்லாத வார்த்தைகளை சொல்லி, இயேசு தண்ணீரில் முழுகினார், அவர் மறுரூபமாக்கப்பட்டார் என்று சொல்லி பொய்யாக தகவல்களை சொல்லி மக்களை ஏமாற்றாதிருங்கள். நீ மறுபடி பிறக்க வேண்டும் என்றால் சிலுவை பாடுகளை நீ சந்தித்தாக வேண்டும். உன் வாழ்நாள் முழுவதும் உன் ஆத்மா புதிதாக்கப்படும் வரைக்கும், உன்னுடைய உள்ளான மனிதன் புதிதாக்கப்படும் வரைக்கும், ஜீவனுள்ள தேவனுடைய மகிமையின் சாயலாகிய ஒளியை தரித்துக்கொள்ள தகுதியாக்கப்படும் மட்டும் உன்னுடைய சரீரத்திலே இருக்கிற உன்னுடைய ஆத்மாவின் நிமித்தம் உனக்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு. அதுதான் சிலுவை பாடு. கிறிஸ்துவை யான் பிரசங்கிக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள், நான் பிரசங்கிக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள். உனக்கு போராட்டம் விலகி போகும், உன்னுடைய வியாதிகள் விலகி போகும், உன்னுடைய உபத்திரவங்கள் விலகி போகும். நீ சம்பூரண ஐஸ்வர்யத்தை பெறுவாய். சம்பூரணமான ஐஸ்வர்யம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் மகிமையின் ஐஸ்வர்யம். நீ இழந்து போயிருக்கிற உன்னுடைய தேவ சாயலாகிய ஒளியின் வஸ்திரத்தை நீ எப்பொழுது பெற்றுக் கொள்ளுகிறாயோ அதுதான் கிறிஸ்துவின் மகிமையின் சம்பூரண ஐஸ்வர்யத்தின் சம்பூரணம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டுமானால் உலகத்திலே போராட்டம் உங்களுக்கு உண்டு. கிறிஸ்துவின் பின்னடியார்களாக, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களாக நீங்கள் உலகத்திலே வாழுகின்ற காலம் முழுவதும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, பாடுகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, பொய் குற்றச்சாட்டுகள் உண்டு, இல்லாமைகள் உண்டு, இயலாமைகள் உண்டு, தரித்திரம் உண்டு, ஏமாற்றம் உண்டு, வறுமை உண்டு. உங்களுடன் இருப்பவர்களே உங்களுக்கு துரோகம் செய்வார்கள். இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும், அனுபவிச்சுதான் வரணும். இதுதான் சிலுவை பாடு. இப்படித்தான் உங்களுடைய உள்ளான மனித ஆத்மா புடமிடப்படும், சுத்திகரிக்கப்படும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் பூமியை அக்னியினால் அழிப்பதற்கு முன்பு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. சிலுவை பாடுகள் தான் உங்களுக்கு உபத்திரவம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த பேதுருவும் பவுலும் சொல்லுவார்கள், உங்கள் மத்தியிலே பற்றி எரிகிற அக்னியை குறித்து, அதாவது உபத்திரவத்தை குறித்து கவலை கொள்ளாதிருங்கள், ஆச்சரியப்படாதிருங்கள். நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேனே, அவரை முழுவதுமாக 100% அவரை விசுவாசிக்கிறேனே, அவருக்குள் வாழ்கிறேனே. எனக்கு ஏன் இந்த போராட்டங்கள், எனக்கு ஏன் இந்த உபத்திரவங்கள், எனக்கு ஏன் இந்த வறுமை, ஏன் இந்த தரித்திரம், ஏன் இந்த இல்லாமை, ஏன் இந்த வியாதிகள், ஏன் இந்த துன்பங்கள், ஏன் இந்த பொய் குற்றச்சாட்டுகள், ஏன் இந்த அவமானங்கள் என்று ஆச்சரியப்படாதே. உண்மை கிறிஸ்தவனுக்கு இதெல்லாம் உண்டு. இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தர். அவர் பாடுபட்டார் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இந்த மாம்ச சரீரத்திலே சிலுவையில் அறையப்பட வேண்டாம், சாட்டைவார்களால் அடிக்கப்பட வேண்டாம். வார்த்தைகளால் அடிப்பார்கள், கேவலப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள், துன்பப்படுத்துவார்கள், உங்களுக்கு இருப்பதையெல்லாம் பிடுங்கிக் கொள்ளுவார்கள். உங்களுக்கு வர வேண்டிய எல்லா வாசல்களையும், வருவாயின் வாசல்கள் அனைத்தையும் அடைத்து விடுவார்கள். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான்
நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கு, நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், எனக்கு இவ்வளவு போராட்டங்களா என்று ஆச்சரியம் கொண்டு கலங்குவீர்கள். அதான் பவுலும் பேதுருவும் சொல்லுகிறார்கள், உங்கள் மத்தியிலே நடுவிலே பற்றி எறிகிற அக்கினியாகிய உபத்திரவத்தை, அக்கினி என்பது உபத்திரவம், அந்த உபத்திரவத்தை கண்டு ஆச்சரியப்படாதிருங்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்கள் மத்தியிலே வாழுகிறார், பட்சிக்கிற அக்னியாயிருக்கிறார். உங்களை எவரும் மேற்கொள்ள முடியாது, ஆனால் உபத்திரவப்படுத்த முடியும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் தன்னுடைய சேனைகளை அனுப்பி உங்களை உபத்திரவப்படுத்த முடியும். பலவிதமான ஆவிகளால் உங்களை அலைக்கழிக்க முடியும். ஆனால் அவன் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஏனெனில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் விலை கிரயத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள். உங்களுடைய ஆவி ஆத்மாவை அவன் தொட முடியாது. உங்களுடைய சரீரத்தை புறம்பான புற உடலை மட்டுமே அவன் உபத்திரவப்படுத்த முடியும், சோதிக்க முடியும். எப்படி தெரியுமா? அதான் ஆச்சரியம், அதான் அதிசயம். நீங்க இங்க நடக்கிறதெல்லாம் ஆச்சரியம் அதிசயம்னு சொன்னீங்கன்னா வேத வசனத்தின்படி நீங்கள் பொய்யை பின்பற்றுகிறீர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யோபுக்கு நேரிட்டது. யோபு நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன். தேவனே அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். அவனுக்கே போராட்டம் வரும். அவனே சொல்றான் யோபு புத்தகத்துல, இந்த மாம்ச சரீரத்திலே நான் உயிரோடு இருக்கும் அளவும் இந்த மாம்ச சரீரத்திற்கு போராட்டம் உண்டு, உபத்திரவம் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனா உன்னுடைய ஆத்மாவுக்கு அல்ல. உன்னுடைய ஆத்மா இவைகள் அனைத்தையும் கிறிஸ்துவின் பெயராலே, கிறிஸ்துவின் ரத்தத்தாலே, கிறிஸ்துவின் ஆவியாலே, சத்திய வேத வசனங்களாலே மேற்கொள்ள வேண்டும். அதுதான் ஐயா உன்னுடைய விசுவாச சோதனை. விசுவாச சோதனை இல்லாம நீ மேல்படி போக முடியாது, மேல் உலகத்திற்கு போக முடியாது. பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வராது. பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே வந்தால்தான் நீ பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியும். அருமையானவர்களை, கிறிஸ்து உனக்குள் வர வேண்டும் என்றால், உங்களுக்குள் வர வேண்டும் என்றால், கிறிஸ்துவின் நிமித்தம் இந்த சரீரத்தில் இருக்கிற நாள் வரையிலும், கிறிஸ்துவை போல பூரண புருஷனாக மாற்றப்படும் வரையிலும் உங்களுக்கு பாடுகள் உண்டு. எனக்கும் உண்டு. நான் பாடுகளின் மத்தியிலே தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பாடுகள் இல்லைன்னு நான் சொல்லல, உங்களை மட்டும் பேசல. என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கொண்டதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. ஸ்நானம் என்பது இதுதான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு நீ கிறிஸ்துவோடு ஐக்கியமாகும் வரைக்கும் உன்னுடைய மனித ஆத்மா, உள்ளான ஆத்ம மனிதன், உள்ளான மனிதன் பூரண புருஷனாக மாற்றப்படும் வரைக்கும், உன்னுடைய நிஜ வடிவத்தோடு நீ இணைக்கப்படும் மட்டும் என்ன செய்ய வேண்டும்? நீ போராட்டத்தின் மத்தியிலே தான் வாழ வேண்டும், பாடுகளின் மத்தியிலே தான் வாழ்ந்தாக வேண்டும். அதுதான் சிலுவை பாடுகள், அதுதான் ஸ்நானம், அதுதான் முழுகுதல். கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே, தேவனை அறிகிற அறிவிலே நீ முழுக வேண்டும். இந்த உபத்திரவத்தின் வழியாகத்தான் உங்களை போதிப்பார். அதான் அவர் சொன்னாரு, நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே வீடுகளிலே பிரசித்தம் பண்ணுங்கள். இருளுங்கிறது என்ன? அது வேற செய்தி. ஆனால் இந்த இடத்துல நான் அது கம்பாரிசனுக்காக சொல்றேன். இருளுங்கிறது என்ன? உபத்திரவத்தின் காலம், சாத்தான் உங்களை புடமிடுகிற காலம், சோதிக்கிற காலம். புடமிடுகிற பணியை செய்ய சாத்தானுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவன் உபத்திரவங்களின் வழியாகத்தான் உங்களை சோதிப்பான். அவன் உபத்திரவங்களின் வழியாகத்தான் உங்களை புடமிடுவான். சாத்தான் உங்களை சோதிக்க கர்த்தர் அனுமதி கொடுக்கின்ற போது யோபுவை சோதிப்பதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோபு நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன். ஆகிலும் அவனை புடமிட்டு பரிசுத்தமாக்கும்படியாய் சாத்தானுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆனால் அவனுடைய ஆத்மாவை தொட அவர் அனுமதிக்கவில்லை. அவனுடைய சரீரத்தையும் ஒப்புக் கொடுத்தார். புரிந்து கொள்ளுங்கள், இதுதான் பாடு, இதுதான் உபத்திரவம், இதுதான் ஸ்நானம். மூழ்கி ஸ்நானம் என்பது இதுதான். உபத்திரவம் இல்லாமல் நீ மறுபடி பிறக்க முடியாது, எந்த மனிதரும் பிறக்க முடியாது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் இருக்கிறது. நீங்களும் நானும் முழுக வேண்டிய ஸ்நானம் சிலுவை பாடுகளே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுகினார் என்றால்
ஸ்நானம் பெறுவதற்காக முழுகினார் என்றால், அல்லது அவர் பெற்றுக்கொண்ட முழுகி ஸ்நானம் 3.5 ஆண்டு கால பாடுகள், சிலுவை பாடுகள், ரத்தம் சிந்துகிற பாடுகள், மரணத்தை சந்திக்கிற பாடுகள், கைவிடப்பட்ட அனுபவங்கள், போராட்டம், உபத்திரவங்கள் தான். அதுதான் மூழ்கி ஸ்நானம். வெறுமனே உலகத்தின் தண்ணீரிலே சென்று முழுகுவது, தலையை பிடித்து உள்ளே முழுக்குவது, அல்லது நெற்றியிலே கையை வைத்து அங்கே முழுக்குவது முழுகுதல் ஸ்நானம் அல்ல. இது ஒரு அடையாளம், சடங்கு. இந்த சடங்கை நம்பி ஏம்பாதும் போகாதே. நீ நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. நீ பூரண புருஷனாக முடியாது. அன்பான சகோதரியே, சகோதரனே, அன்பான விசுவாசியே, விசுவாச பெண்களே, ஆண்களே, பெரியோர்களே, பெற்றோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பிள்ளைகளே, வாலிபர்களே, கன்னியர்களே, சடங்காச்சாரமாக தண்ணியிலே முழுகின உடனே நீ மறுபடி பிறக்க முடியாது. நீ பரிசுத்தமாக முடியாது. மூழ்கி ஸ்நானம் என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு. அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அது சிலுவை மரணம், சிலுவை பாடுகள். அதுதான் உனக்கும் அனுமதிக்கப்படும். அவருக்கு 3.5 ஆண்டுகள் என்றால், அவருக்கு 3.5 நாட்கள் என்றால், உனக்கும் எனக்கும் 33 ஆண்டுகளாக இருக்கலாம். முழு ஆயுள் காலமும் உபத்திரவமாக இருக்கலாம். நீனுடைய ஆத்மா பூரண புருஷனாக மாறும் மட்டும் அந்த உபத்திரவம், இந்த சிலுவை பாடுகள், இந்த ஸ்நானம் உங்களுக்கு உண்டு. இதை ஏற்றுக்கொள்ள மனதானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனால் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நெருக்குதல்கள் உண்டு, ஒடுக்குதல்கள் உண்டு. உங்களுக்கு உரிய அனைத்தும் உங்களை விட்டு பிடுங்கப்படுகிற காலம் உண்டு, சேர்க்கப்படுகிற காலம் அல்ல. நீங்கள் அந்த ஸ்நானத்தை பெறுகின்ற போது வேத வசனங்கள் கற்பிக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த மூழ்கி ஸ்நானம், இது உங்களுக்குள்ளே பிரத்யட்சமாய் நடைபெறுகின்ற போது உங்களுக்கு இருக்கிறதென்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறவைகள் அனைத்தும் உங்களிடமிருந்து பிடுங்கி எடுக்கப்படும். புரட்டு உபதேசங்களை நம்பாதிருங்கள், நெருக்கப்படுவீர்கள். உங்களுக்குரியவைகள் அனைத்தும் பிடுங்கப்படும். உங்களுக்குரியவைகளை பிடுங்கிக் கொண்டவர்களே உங்களை நெருக்குவார்கள், உங்களை ஒடுக்குவார்கள். இடுக்கமான பாதை வழியாக நீங்கள் பிரவேசிக்க வேண்டியது இருக்கும். வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்ப முடியாதபடிக்கு உங்களை உபத்திரவப்படுத்துவார்கள், உங்களை பின்தொடருவார்கள். இதுதான் சிலுவை பாடு, இதுதான் மூழ்கி ஸ்நானம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்ட மூழ்கி ஸ்நானம் இதுவே. நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் மட்டும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அருமையான விசுவாசிகளே, ஏற்றுக்கொள்ள மனதானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை இன்றைய தீர்க்கதரிசிகளோ அப்போஸ்தலர்களோ பிரபல பிரசங்கியார்களோ உங்களுக்கு சொல்ல மாட்டார்கள். இந்த வேத வசன சத்தியங்கள் அனைத்தையும் முழுகி ஸ்நானம், முழுக வேண்டிய ஸ்நானம் என்று ஒரே ஒரு இடத்திலே வேதத்திலே நற்செய்தி நூல்களிலே எழுதப்பட்டிருக்கிறது. அது இந்த ஒரே ஒரு இடம்தான். இதுதான் உண்மையான மூழ்கி ஸ்நானம். கிறிஸ்துவின் சிலுவைக்கு பங்காளிகளாக நீங்களும் நானும் மாற்றப்படுவதே மூழ்கி ஸ்நானம். கிறிஸ்துவோடு கூட சிலுவை பாடுகளை அனுபவிப்பதே. அவர் 3.5 நாள் அனுபவித்தார் என்றால் நீங்களும் நானும் பல ஆண்டுகள் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நம்முடைய முழு வாழ்வு காலமும் கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளுக்கு பங்காளிகளாகத்தான் நெருக்கப்பட்டாக வேண்டும், ஒடுக்கப்பட்டாக வேண்டும். இடுக்கமான வாசலிலே தான் பிரவேசிக்க முடியும். இதை ஏற்றுக்கொள்ள மனதானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நித்திய ராஜ்யம் உங்களுக்கு வசப்படும், நித்திய பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வசப்படும். நித்திய ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக, கிறிஸ்து இயேசுவின் உடன் பங்காளிகளாக, கிறிஸ்து இயேசுவின் உடன் சகோதரர்களாக, சகோதரிகளாக, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக, சுவீகார புத்திரர்களாக, சுவீகார புத்திரிகளாக நீங்கள் மாற்றப்படுவீர்கள். நித்திய ராஜ்யத்தை சொந்தமாக்க உங்களை கிறிஸ்துவின் மூழ்கி ஸ்நானத்திற்கு, தண்ணீரிலே முழுகுகிற ஸ்நானத்திற்கு அல்ல, அதை பிரசங்கிக்கிறவன் நான் அல்ல. தண்ணீரிலே மூழ்கி ஸ்நானம் கொடுக்கும்படியாக எனக்கு கட்டளையிடப்படவும் இல்லை, என்னிடத்தில் சொல்லப்படவும் இல்லை. இதேவன் எனக்கு உபத்திரபத்தின் குகையிலே என்னை புடமிடுகின்ற என்னுடைய இருளின் நாட்களிலே, என் உபத்திரபத்தின் காலத்திலே, சாத்தானுடைய சோதனையின் காலத்திலே, அந்த சோதனைகளை மேற்கொண்டு நான் கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்திலே உறுதியாக
உறுதிப்படுத்தப்படுகின்ற நாட்களிலே எனக்கு கற்பித்தது இவைகளைத்தான். இருளிலே நான் உன் காதுகளிலே சொல்லுகிறதை நீ வெளிச்சத்திலே வீடுகளிலே பிரசித்தம் பண்ண வேண்டும். வீடுகள் என்றால் வெளிச்சத்திலே, ஜீவ வழியாகிய கிறிஸ்துவின் வெளிச்சத்திலே தெரிந்து கொள்ளப்பட்ட இறை மக்களாகிய தேவ ஜனங்களுடைய இருதயங்களுக்கு, நீ ஆத்துமாக்களுக்கு நீ இவைகளை சொல்ல வேண்டும். அந்த ஆத்துமாக்களே, உங்களுடைய ஆத்துமாக்களே, உங்களுடைய இருதயங்களே தேவன் தங்கும் வீடு, தேவனுடைய ஆலயம். அதை சொல்ல சொன்னார். நான் சொல்லுகிறேன், ஏற்றுக்கொள்ள முடியுமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். இருளின் நாட்களிலே எனக்கு கற்பிக்கப்பட்டவை, எனக்கு ஏற்படுத்த கொடுக்கப்பட்ட 27 அல்லது 28 ஆண்டு கால உபத்திரவத்தின் காலத்திலே, சோதனையின் காலத்திலே அவர் எனக்கு வேத வசன சத்தியங்களின்படி எனக்கு கற்பித்ததை, என்னுடைய இருளின் காலம், என்னுடைய நெருக்கப்படுதலின் காலம், என்னுடைய உபத்திரவத்தின் காலத்திலே அவர் எனக்கு வேத வசன சத்தியங்களை கொண்டு கற்பித்ததை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் மூழ்கி ஸ்நானம். உபத்திரவம்தான் மூழ்கி ஸ்நானம், நெருக்கப்படுதல் தான் மூழ்கி ஸ்நானம். உனக்குரியதெல்லாம் உன்னை விட்டு பிடுங்கப்படுவது தான் நீ சம்பாதித்தவைகள், உனக்கு உண்டாயிருக்கிறது, உன்னுடைய மூதாதையர்கள் உனக்கு சம்பாதித்து வைத்தவைகள், நீ சம்பாதிக்கிறவைகள் அனைத்தும் உன்னை விட்டு பிடுங்கப்படுவது தான் உபத்திரவம். அதை பிடுங்கிக் கொண்டவர்களே உன்னை நெருக்குவது தான் உபத்திரவம். அதுதான் மூழ்கி ஸ்நானம். சேர்த்துக் கொள்வதல்ல, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சம்பாத்தியம் பண்ணுவதல்ல, இவ்வுலகத்தை ஆதாயம் பண்ணுவதல்ல. நீ உலகத்தை ஆதாயம் பண்ணி கொண்டால் நித்தியத்திலே உனக்கு இடமில்லை. இந்த உலகத்தின் ஆதாயங்களோடு நீ அழிக்கப்படுவாய். அன்பான கிறிஸ்தவனே, கிறிஸ்தவனே, ஏற்றுக்கொள்ள மனமானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். சத்தியம் உங்களுக்கு கசப்பாகத்தான் இருக்கும். வியாதியிலிருந்து, மரண கட்டிலிருந்து, நீ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் வேத வசன சத்தியங்களாகிய இந்த கசப்பான மருந்தை நீங்கள் உட்கொண்டே ஆக வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உலகத்தின் மருந்துகள் அந்த வியாதியை குணமாக்கவும் செய்யும், அதிகப்படுத்தவும் செய்யும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் உன்னுடைய இருதயத்தை குணமாக்குமே தவிர, உன்னுடைய ஆத்மாவை குணமாக்குமே தவிர, உன்னுடைய ஆத்மாவை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காது, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காது, நித்திய நரகத்திற்கு இழுத்து செல்லாது. தேவனுடைய வார்த்தைகள் கசப்பானதுதான். அதனால் தான் தீர்க்கதரிசிகளிடத்திலே அவர் சொன்னார், யோவான் சீடனிடத்திலே சொன்னார், உன் கையிலே கொடுக்கப்படுகிற புத்தக சுருளை உன் தூதனிடத்திலிருந்து வாங்கிக்கொள். அதை நீ புசிக்கும் போது உன் வாய்க்கு அது மதுரமாக இருக்கும், ஆனால் நீ புசித்த போது உன்னுடைய வயிறு கசப்பாக மாறும், ஜீரணிக்க முடியாது. தேவனுடைய வார்த்தைகளை நீ கை கொண்டு நடக்க முடியாது. அது கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், நீ கை கொள்ளும் போது அது உனக்கு மகா கசப்பை உண்டாக்கும், மகா வேதனையை உண்டாக்கும். உன்னில் இருக்கிற அனைத்தையும் எடுத்து வெளியே தள்ளும். உன்னுடைய அருவருப்புகள் அனைத்தையும் எடுத்து வெளியே புறம்பே தள்ளிவிடும். உன்னில் இருக்கிறவைகள் அனைத்தையும் பிடுங்கி தூள் எறிய வேண்டிய நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கும். அருமையான விசுவாசியே, வேத வசனங்கள் கடினமானது தான், அது கடினமான போதனை தான். நீ உயிர் பிழைக்க வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால், இந்த கசப்பு மருந்தாகிய வேதவசன சத்தியங்களை நீ கை கொண்டே ஆக வேண்டும், அருந்தியே ஆக வேண்டும், உட்கொண்டே ஆக வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ள மனதானால் ஏற்றுக்கொள்ளுங்கள். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பரலோக ராஜ்யத்தின் உரிமை பங்கை பெற்றுக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்கள் மன விருப்பம் போல நீங்கள் விரும்புகிற உலகத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து, விரும்புகிற உலகத்தின் சம்பாத்தியங்களை சம்பாதித்து உலகத்துக்காக வாழ்ந்து விடுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்காக வாழ முடியாது. கிறிஸ்து உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி எடுக்கவும் முடியாது, உங்கள் ஆத்மாவை குணமாக்கவும் முடியாது. ஆனால் இந்த கசப்பு மருந்தாகிய ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாயிருக்கிற இந்த சத்திய வேதவசன போதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், கர்த்தர் உங்களுக்கு எந்த கொடிய சோதனையிலும், எந்த மரணக்கட்டிலும் உங்களை தூக்கி எடுப்பார், எந்த படு பாதாளத்திலும் இருந்து உங்களை தூக்கி எடுப்பார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அந்த 7 தரம் விசுவாச சோதனையிலே விழுந்து போனாலும் கர்த்தர் உன்னை கரம் நீட்டி தூக்கி எடுப்பார். பயப்படாதே, கலங்காதே. கர்த்தரிடத்தில் திடமனதாய் விசுவாசத்தோடு இரு. கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். புரட்டு உபதேசங்களை நம்பி நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை, நித்திய வீட்டை இழந்து போகாதிருங்கள்.
கர்த்தர் தாமே அதற்கென்று உங்களை தகுதிப்படுத்தி பக்குவப்படுத்தி தம்முடைய வார்த்தைகளினால் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வேதவசன சத்தியங்களின் மூலமாய், ஆழமான சத்தியங்களின் மூலமாய் உங்களை வழிநடத்துவாராக. ஆமென்.